சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்துள்ள டிராகன் விண்கலம் பல்வேறு தடங்கல்களுக்கு பிறகு மேற்கொண்ட சவால்மிக்க பயணம் குறித்து இப்போது பார்க்கலாம். விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு சென்றுவிட்டு திரும்ப அழைத்து வரும் தனியார் விண்வெளி நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் ஆக்சியம் 4 என்ற திட்டத்தை முன்னெடுத்தது. இந்த திட்டத்தின்படி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வதற்கு அமெரிக்காவின் மூத்த விண்வெளி வீராங்கனை பெக்கி வில்சன், இந்தியாவின் சுபான்சு சுக்லா, போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த டிபோர் கபு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். டிராகன் என்ற விண்கலத்தை கொண்டு செல்ல எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தனது ஃபால்கன் 9 ராக்கெட்டை தயார் செய்தது. மே 29ஆம் தேதி இந்த ஃபால்கன் ராக்கெட் புறப்பட தயாரான போது டிராகன் விண்கலத்தில் மின் கசிவு ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராக்கெட் புறப்படுவதில் சிக்கல், விண்கலத்தில் ஆக்சிஜன் கசிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஜூன் 8, 9, 10, 11 ஆகிய தேதிகளுக்கு ராக்கெட் புறப்பாடு ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது. 6வது முயற்சியாக ஜூன் 22ஆம் தேதியும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 7வது முறை அனைத்து குறைபாடுகளும் சரி செய்யப்பட்டு 25ஆம் தேதி ஃபால்கன் ராக்கெட் ஏவத் தயாரானது. புளோரிடா மாகாணத்தில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் டிராகன் C213 என்ற விண்கலம் புறப்பட ஆயத்தமானது. அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு ராக்கெட்டுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கப்பட்டது. இந்திய நேரப்படி பகல் 12:01 மணிக்கு காற்றை கிழித்துக் கொண்டு புறப்பட்ட ஃபால்கன் ராக்கெட் 28 மணி நேரம் 30 நிமிடங்கள் பயணம் செய்தது. வியாழன் மாலை 4:01 மணிக்கு டாக்கிங் எனப்படும் இணைப்பு முயற்சி வெற்றி அடைந்தது. அதைத் தொடர்ந்து சுமார் மாலை 6 மணி அளவில் 4 பேரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்தனர். அவர்களை ஏற்கனவே அங்கிருந்த 7 பேர் பானமளித்து வரவேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.